கார்த்திக் வந்து ஜாலியான கேரக்டர், பயங்கர அடாவடி பிடிச்சவன் படத்தில். அனுஷ்கா மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால் அவர் படுற போராட்டங்களையும் அவர் சந்திக்கிற பிரச்சனைகளையும் காமெடியாகவும் கமர்ஷியலாகவும் சொல்லுவார். கார்த்திக் பேரே அலெக்ஸ் பாண்டியன் தான் படத்தில். பேரே அலெக்ஸ் பாண்டியன். அலெக்ஸ்ன்றது கேரக்டரில் காமெடியாக இருப்பார், பாண்டியன்ற கேரக்டரில் ஃபோர்ஸாக இருப்பார். அவ்வளோதான். அனுஷ்காவை சூஸ் எல்லாம் பண்ணலைங்க. அவன் பயங்கர பிஸி ஹீரோயின். ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் பிஸியாக இருக்காங்க. இந்த படத்தில் அவங்க 2 பேரோட காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஹைட்டு வெயிட் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அவங்க அதான் அது படத்தில் டைலாக் வச்சுருப்பான், நீ ஹைட்டு நான் வெயிட்டு, நம்ம காம்பினேஷன் கலக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். அதனால் 2 பேருக்கும் ஹைட்டு கரெக்டாக இருக்கும். அனுஷ்கா கூட நடிக்கிறதுக்கு மெயினாக ஹைட்டு வேணும் இல்லைங்களா. கார்த்திக் நல்ல ஹைட்டு. அதனால் வந்து அவங்க பேரும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு 2 பேருக்கும். அதனால அனுஷ்கா போய் பார்த்தோம், போய் கதையெல்லாம் ஹைதராபாத்தில் போய் கதை சொல்லிட்டு வந்தேன். கதை சொல்லிட்டு வந்து ஒர்க் பண்ணாங்க. சரி, நம்மளுக்கு மனசுக்குள்ளே அனுஷ்கா ரொம்ப பெரிய ஹீரோயின், ரொம்ப திமிராக இருப்பாங்க போலருக்கு அப்படிலாம் நினச்சிட்டு தான் இருந்தேன் நான். அப்புறம் முதல் நாளில் வந்து எங்கூட ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஒர்க் பண்ண கடைசியெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோயின் காஸ்டியூம் சேஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னா 1 hour ஆகும். சாதாரணமாக ஹீரோயின்கிட்ட 1/2 hour 1 hour நம்ம டைம் தரணும். அப்போ தான் அவங்க மறுபடியும் அழகாக வருவாங்க ரெடியாகி. ஒரு நாள் கடைசியாக லைட்டு போகுது, ஒரு 5:30க்கெல்லாம் லைட் போகுது. ஒரு ஷாட் எடுக்கணும், 12 லைட்டில் ஒரு ஷாட் எடுக்கணும். கார்த்திக் ஃபயர் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருப்பார். தூரத்தில் அந்த செட்டு போட்டோம், சாலக்குடி மேலே ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செட்டு ஒன்று போட்டணும், பெரிய வீடு ஒன்று போட்டணும். அது மேலே அந்த பொண்ணு நிற்கணும். அந்த ஷாட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அகிலா கிரன்லாம் செட் பண்ணிட்டேன். அப்போ டைம் போயிட்டே இருந்தது. இங்கே நான் இன்னொரு சீன் எடுத்துகிட்டு தான் அங்கே போனோம். சீன் எடுத்துகிட்டு டைம் ஆகிடுச்சு. அனுஷ்கா ஒரு ஷாட் எடுக்கணும், பட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும், பட் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எவ்வளோ நேரத்தில் வருவீங்க அப்படின்னு கேட்டேன். எவ்வளோ நேரத்தில் வரணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னாங்க. 15 நிமிஷத்தில் வர முடியாது, வேறு ட்ரெஸ்ஸை எடுத்துன்னு வர சொல்லிடுறேன், நான் செட்டிலேயே மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. உடனே அங்கேருந்து கேரவன்லேருந்து ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தாங்க. உடனே ஷூட்டிங் எடுக்கிற அந்த செட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் கேட்டாங்க, கொடுத்தேன். ஒரு 5 மினிட்ஸ் தான். அப்படியே அந்த ட்ரெஸ் மேலேயே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்கர்ட் ஏதோ போட்டிருந்தாங்க, அது மேலேயே இந்த சுடிதார் எல்லாம் போட்டு வந்து மேலே நின்ட்டாங்க. அப்போ அந்த ஷாட் எடுத்தேன். ஏன் அனுஷ்கா நம்பர் 1 ஹீரோயின் ஆனாங்கன்ட்டு அன்றைக்கி தான் நான் சொன்னேன். காட்டியில் நம்பர் 1 ஹீரோயினாக வர முடியாது, வந்தால் இவ்வளோ இருக்கும், அப்படி தான் வர முடியும். சிலவங்க ட்ரெஸ் பண்ண போனாங்கன்னா மறுநாள் தான் வருவாங்க, அதெல்லாம் ஹீரோயின்லாம் இருக்காங்க இல்லைங்களா. அதனால வந்து அந்த நம்பர் 1 இடத்த அடையணும்னா அந்த டைரக்டரோட வலியையும் இந்த ப்ரொடக்ஷனோட வலியும் புரிஞ்சுக்கிட்ட நம்பர் 1 ஹீரோயினாக வரலாம். அதில் அனுஷ்கா வெரி குட். காமெடி எதுக்கணுங்க, இன்றைக்கி இருக்கிற டென்ஷனில் ஆடியன்ஸுக்கிட்ட வந்து நாம் வந்து அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறதப்பா, நீ அம்மா சொல்படி கேளு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் அவன் கடுப்பாயிடுவான். 100 ரூபா கொடுத்து தேட்டருக்கு வந்துட்டுருக்கான், 100 ரூபா கொடுத்து தேட்டர் அவன் அந்த டான், அவங்க ஆடியன்ஸ் வரவங்க டான் மாதிரி வந்து உட்காந்து என்னடா சொல்ல போகிற அப்படின்ட்டு உட்காருவாங்க. நம்ம தான் பயந்துட்டு இருக்கணும், நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. நான்லாம் தேட்டருக்கு போகும்போது யாராவது ஒரு ஹீரோவோ யாரோ ரொம்ப நேரம் பேசுனாங்கன்னா நான் போர் அடிச்சிடுவேன், என்னடா இவ்வளோ நேரம் பேசுகிறாங்கன்ட்டு. பட் காமெடி படமாக தான் ரொம்ப ரசித்து பார்ப்போம். ஏதோ நம்ம வீட்டில் ஏதோ பணம் காசு கீசு எடுத்துகிட்டு வந்து அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் சண்டை போட்டு வாங்கி வந்து படம் பாருங்க, சந்தோஷமாவது பார்க்கலான்னு என்ன அர்த்தம். அப்புறம் தான் முடிவு பண்ணி சரி சந்தோஷமாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு படங்கள் அப்படி எடுக்கலான்னு ஆரம்பித்து தலைநகரம், மருதமலை, படிக்காதவன், மாப்பிள்ளையில் இருக்கேன். கார்த்திக் படத்தில் முழுக்க ஃபுல் என்டர்டெய்னர் படம். சந்தானத்துக்கும் கார்த்திக்கும் ஒரு பெரிய வார் நடக்கும். சந்தானத்துக்கு இந்த படத்தில் என்னென்னா, சந்தானத்துக்கும் கார்த்திக் ஆகவே ஆகாது. 2 பேரும் அக்னி நட்சத்திரம், பிரபு கார்த்திக் மாதிரி. 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சந்தானம் வந்து கார்த்திகை பயங்கரமாக டீக்ரேட் பண்ணிட்டே இருப்பார், கார்த்திக்கும் பதிலுக்கு டீக்ரேட் பண்ணிட்டே இருப்பார். கவுண்டமணி செந்தில் மாதிரி 2 பேரும் ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், காமெடியாக இருக்கும். பயங்கர கமர்ஷியல் படம். கார்த்தி நடித்த படத்துலேயே அதிக செலவு பண்ணி எடுக்கிற படம். கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க. இப்போ இந்த படத்தில் ஒரு ட்ரெயின் ஃபைட் இருக்குது, கப்பலில் ஒரு ஃபைட் இருக்குது, அப்புறம் ஹெலிகாப்டர் சேசிங் எல்லாம் இருக்குது இந்த படத்தில். அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்துக்கிறோம். பட் அதாவது காமெடியாகவும் கமர்ஷியலாகவும் இருக்கிற ஒரு மாஸ் படமாக இது இருக்கும் கார்த்திக்.